ஹாய், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே தெரியுங்களா? இன்னைக்கு விவசாயிகள் தினம். எங்களை மாதிரி இருக்கிற விவசாயிங்களாம் வாழ்த்துங்க. பாருங்க, எங்கள் நெல் மருந்து அடிச்சதுமே தெளிஞ்சிருச்சு. நெல் நல்லா இருக்கு, பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் கண்ணு வைக்கிறாங்க நெல் நல்லா இருக்குன்னு. இது கொஞ்சம் தெரியுது, இப்போ தான் தெரியுது. இன்னும் பாருங்க, இந்த வயலில் எங்கள் மாடு ஒன்று மேய்ஞ்சிடுச்சு. தண்ணியெல்லாம் காய வச்ச சொன்னாங்க இல்லைங்களா, காய வச்சு மருந்து நேற்று அடித்தாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி கட்டணும். இன்றைக்கி எப்படி இருந்தாலும் நைட்டு எல்லாம் நின்று கட்டிடணும் தண்ணி. இன்றைக்கி ஃபுல்லாக கட்டிடணும். தெரிஞ்சிச்சு பாருங்கள், பயிர் கொஞ்சம் அப்படியே பச்சையாக தெரியுது. 3 நாளில் பூச்சி மருந்து அடித்ததுமே தெரிஞ்சிச்சு பயிர். இன்றைக்கி விவசாயிகள் தினம், ஸ்பெஷல் டே விவசாயிங்களுக்கு. விவசாயிங்க சேனல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம், அவங்களுக்கு தெரிஞ்ச சேனலுக்கெல்லாம் வாழ்த்துங்க. இன்றைக்கி பரவாயில்ல. நேற்று களைக்கொல்லி அடித்தது, இன்றைக்கி கொஞ்சம் பில்லு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மஞ்சள் தெரியுது. பில்லு ஓரளவுக்கு மஞ்சள் தெரியுது, அப்படியே சுருங்கி இருக்குது. கொஞ்சம் பார்த்தா பில்லு கண்டிப்பாக சித்திரும். இந்த பயிருக்கு தீனி பத்தலைங்க. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒரு 10 நாளில் உரம் யூரியாலாம் போடணும். கலப்பு உரம், யூரியா, பொட்டாசு எல்லாம் வாங்கி போடணும். என்னென்ன போடணுமோ எல்லாம் வாங்கி போடணும். ஒரு 20,000 ரூபா ஆகும். இன்னும் 20,000 ரூபா மருந்து இப்போ போடணும். 20,000 ரூபா மருந்து அடித்தாச்சு. இப்போ 20,000 ரூபா மருந்து போடணும். இப்போது ஒரு மருந்து போட்டு திரும்பி நோய் எதுனா செஞ்சுன்னா மருந்து அடிச்சுட்டு அப்புறம் பூ பூக்கிற ஸ்டேஜில் தான் மருந்து ஒன்று அடிக்கணும், போடணும். அப்போது ஒரு 50,000 செலவு இருக்குது. இன்னும் எப்படி இருந்தாலும் 70,000 கிட்ட ஆகும் போல இருக்குது. இந்த வயல் நெல் தான் ரொம்ப நோவுப்படுறதே. வருஷம் இந்த வயல் நெல்லுங்க தான். வயக்காட்டு மண் மாதிரி இது, கருப்பு மண். மருந்து அடித்த ஒருபாடு இப்போ பரவாயில்ல. 3 நாள் தான் ஆகுது மருந்து அடித்து தெளிஞ்சிருது. பயிர் கொஞ்சம் பச்சை தெரியுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விவசாயிகள் தினம், வாழ்த்துங்க. விவசாயிகள் பிடிக்கணுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.